ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பாட்டி உங்களுக்கு கதை சொல்ல வந்திருக்கேன். கதை இப்போ சொல்கிறதுக்கு முந்தைய பசுமை விவசாயங்கிற சேனல்ல இருந்து எனக்கு ஒரு கமெண்ட்ஸ் வந்திருக்கு. உட்கார்ந்து கதை சொல்லணும்னு. அதனால நான் உங்களுக்கு உட்கார்ந்தே கதை சொல்கிறேன். கதையின் தலைப்பு தைரியம் என்பது செயல், வார்த்தையில் மட்டும் இல்லை. ஒரு ஊரில் மழை இல்லாமல் ரொம்ப பஞ்சமாகி விவசாயமெல்லாம் பாதித்து மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்போ எல்லாரும் முடிவு பண்ணி நம்ம வேறொரு நல்ல மழை பெஞ்சு செழிப்பாக இருக்கிற ஊரை பார்த்து போவோம், இங்கே இருந்தோம்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவரவருக்கு தேவையான முக்கியமான பொருளையெல்லாம் எடுத்து மூட்டை கட்டி தலையில் வச்சுக்கிட்டு எல்லாரும் கிளம்பி நல்ல ஒரு இடமா பார்த்து போவோம்ட்டு எல்லாம் கிளம்பி போய்கிட்டு இருந்தாங்களாம். போய்கிட்டு இருக்கையிலே எல்லாரும் சொன்னாங்களாம், நம்ம நிறைய காட்டு வழியில் பாலைவனம் வழியாக போகணும், நமக்கு பாதுகாப்புக்கு தைரியத்துக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு. அப்படி ஒரு ஆள் தேவைன்னா நம்ம போகிற இதில் நம்மளுக்குள்ளே ஒரு ஆளை செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் முடிவு பண்ணாங்க. அதில் ஒரு 10 பேரை கொஞ்சம் நல்லா தைரியமாக வாட்ட சாட்டமாக உடம்பு நல்லா இருக்கவங்களா, பிரேவாக இருக்கவங்களா, கொஞ்சம் யங்காக இருக்கவங்களா பார்த்து ஒரு 10 பேரை செலக்ட் பண்ணாங்க. அந்த 10 பேரையும் செலக்ட் பண்ணி உட்காந்துருக்கையில் ஒருத்தர் சொன்னாராம், வட்டமாக உட்காந்து எல்லாம் தீ மூட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தர் சொன்னாராம், ஒரு யானை ஒன்று கூட்டத்தில் பாஞ்சு வந்தது, அவ்வளவு பேரும் பயந்து அலறி அடித்து ஓடிட்டாங்க. நான் மட்டும் என்ன செஞ்சேன், யானை வரதை பார்த்தோன்னே எந்திரிச்சு ஓடி ஒரு மரத்தில் ஒரு கல்லை உரசி தீயை உண்டாக்கி பக்கத்தில் செடிகிடியெல்லாம் பிச்சு புதற பிச்சு தீயை காமிச்சோன்னா யானை பயந்து ஓடிடுச்சு அப்படின்ட்டு ஒருத்தர் சொன்னாராம். இன்னொருத்தர் சொன்னாராம், ஒருத்தர் மலையிலேருந்து உருண்டுக்கிட்டு வந்தார், நான் பாஞ்சு ஓடி போய் அவரை கட்டி பிடிச்சி அவருக்கு அடிபடாமல் நான் அவரை பொண்ணு காப்பாற்றிட்டேன் அப்படின்ட்டு இன்னொருத்தர் சொன்னாராம். இன்னொருத்தர் என்ன சொன்னாராம், ஒரு நாள் ஒரு மாடு முற்றத்துக்கு பாஞ்சு வந்தது, எல்லாரும் பயந்து ஓடிட்டாங்களாம், நான் போய் அதோட கொம்பை பிடிச்சி தலையை மடக்கி அதை கீழே சாய்ச்சிட்டேன் அப்படின்ட்டு இன்னொருத்தர் சொன்னாராம். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்லியிருக்கீங்கள பார்த்தா 10வது இருக்கிறவர் மட்டும் சைலன்ஸாக இருக்காராம். அப்படி பேசிக்கிட்டே இருக்கையில் ஒவ்வொருத்தராக சொல்லியிருக்கிற நேரத்தில் ஒரு பெரிய பாம்பு ஒன்று வந்துச்சான். அந்த இடத்துக்குள்ளேருந்து அந்த காட்டுக்குள்ளேருந்து பாலைவனத்துக்குள்ளே உள்ள பாம்பு ஒன்று பெருசு ஒன்று கூட்டத்தில் வந்தோன்னு எல்லாரும் பயந்து அலறி அடித்து ஓட ஆரம்பித்தாங்களாம். பாம்பு பாம்பு பாம்புன்ட்டு ஆளுக்கு ஒருவரோட இந்த அமைதியாக ஒருத்தர் உட்கார்ந்துருந்து 10வதாக இருந்தவர் என்ன செஞ்சாராம், சடாரன்னு எந்திரிச்சு அங்கே பார்த்தாராம் ஒரு கோணி பை, சாக்கு பை இருந்துச்சான். அந்த சாக்கு பையை எடுத்து பாம்பை பிடிச்சி அதுக்குள்ளே போட்டு சுருட்டி தீயில போட்டாரான். பாம்பு எரிய ஆரம்பிச்சிருச்சான். அப்போ மற்ற ஓடுனவங்களாம் திரும்பி பார்த்துட்டு அவங்களுக்கெல்லாம் பெரிய ஷாக் ஆகிருச்சான். எல்லாரும் பார்த்தாங்களாம், அப்பா இவ்வளோ தைரியமாக செய்கிறாரு அப்படின்ட்டு. அப்புறம் எல்லாரும் பார்த்தாங்களாம், இவரை ஒரு தைரியசாலி, இவர் தான் நமக்கு ஏற்றவர், இவரை நம்ம லீடராக ஏற்றுக்கிடுவோம் அப்படின்னு அவரை எல்லாரும் லீடராக ஏற்றுக்கிட்டாங்களாம். ஏற்றுக்கிட்டு அவங்களோட பயணத்தை தொடர்ந்து அவங்க போனாங்க. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், எதையும் வார்த்தைகளில் சொல்கிறத விட செஞ்சு காட்டுறது தான் நல்லது. ஓகே, பபாய். அடுத்த வாரம் இன்னொரு கதையோட உங்களை பார்ப்போம்.